Hi, என் பேர் Preetha. நீங்க பார்த்துட்டு IFN தமிழ். புது வீடியோஸ் வேணும்னா பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அட பிரதமன் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கு அடை வந்து நம்ம யூசுவலி மார்க்கெட்ல இருந்து வாங்குறோம். ஆனா அது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம வீட்லயே செய்யலாம். எப்படி பண்ணனும்னு பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நான் தண்ணி ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணறதுக்கு வச்சிருக்கேன். இப்போ நான் எந்த அடை பத்தி பேசுறேன்னா இதுதான் நம்ம மார்க்கெட்ல இருந்து வாங்குற அடை. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது பச்சை அரிசியில பண்ணியிருக்கேன். நீங்கள் கைக்குத்தல் அரிசியில கூட இதை பண்ணலாம். இதுதான் ஃப்ரெஷ்ஷாக எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இந்த மாதிரி அரிசி மாவு இருக்குது. இது வீட்டில் செஞ்ச அரிசி மாவு. இதை வந்து நான் கொஞ்சமாக வறுத்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்க போகிறேன். இதோட கொஞ்சமாக சர்க்கரை அண்ட் கொஞ்சமாக உப்பு அண்ட் கொஞ்சமாக நெய். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆயாச்சு. இது இங்கே சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இலை எடுத்துக்கலாம் நம்ம. இந்த இலையில கொஞ்சம் கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி ட்ரிசில் பண்ணலாம். இதே மாதிரி எல்லா இலையிலையும் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணலாம் நம்ம. இது ரெடி ஆயாச்சு. தண்ணியும் நல்லா சூடாயாச்சு. நம்ம இதை இதில் பார்த்து வைக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதை கொதிக்கிற தண்ணியில் கூட போடலாம். கொதிக்கிற தண்ணியில் போட்டால் கூட ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். இப்போ நீங்கள் இதை ஸ்டீம் பண்ணுறது கூட ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். இதை மூடிட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு இதை ஸ்டீம் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 5-6 நிமிஷம் ஆயாச்சு. பார்த்து இந்த மாதிரி எடுத்துடலாம். இது வந்து கொஞ்ச நேரம் ஆறினதுக்கு அப்புறம் நம்ம இதை கட் பண்ணலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பேட்ச் முன்னாடி பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து கொஞ்ச நேரமாக ஆறி இருக்கு. இப்போ இதை நம்ம இங்கே வைக்கலாம். அண்ட் இப்போ இதை எப்படி கட் பண்ணலான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட கொஞ்சம் ஜாகிரதையாக இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது பீசஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷான அடை நீங்கள் வீட்டிலே செய்யலாம். இதை வந்து பால் அடை இல்லை அடை பிரதமனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெயிலில் நல்லா உணர்த்திட்டா இதை வந்து நீங்கள் நிறைய நாள் ஒரு ஜாடியில் இல்லைனா ஒரு கிளாஸ் பாட்டிலில் இதை நல்லா ஸ்டோர் பண்ணலாம். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் IFN தமிழ். அண்ட் இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது.